மாறன், சாரிம்மா. மாறன், பேப்பர் பாத்தியா? மாறன், பேப்பர் பாரு, போட்டிருக்கான். கல்லூரி மாணவன் சுதந்திர ரேக்கிங் வழக்கில் கைது போட்டிருக்கான். எல்லாம் டீட்டெயிலா பாத்தியா? அவன் போட்டோ. அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொண்டு சொல்லுவாங்களே, அதெல்லாம் பழைய பழமொழி. டோட்டலா மாத்திட்டாங்க. இப்பெல்லாம் உடனே இம்மீடியட்டா பனிஷ்மெண்ட். நேத்து ரிலீஸ் ஆயிருக்கா, இன்னைக்கு செத்து போயிட்டான். சட்டத்துல டப்பு கொடுத்து தப்பிக்கலாம், சாவி கிட்ட முடியுமா? முருகன் விட்டா ரயில்ல வேலை, அவன் போயிட்டான் மேல. ஏம்மா நீ ஸ்கூலுக்கு ரெடியாகல? நான் இனிமே படிக்கலப்பா. ஏன்? என்னால படிக்க முடியலப்பா. ஏம்மா? புஸ்தகத்தை திறந்து வச்சாலே அண்ணன் ஞாபகமா வருதுப்பா. நான் என்ன கேட்டாலும் எனக்காக விட்டு கொடுத்துருவான்ப்பா அண்ணன். ராத்திரி என் கனவுல வந்து நான் டாக்டர் ஆயிடுவேனான்னு அழுகுறான்ப்பா. அம்மா வேற இப்படி ஆயிட்டாங்க. எப்பப்பா அம்மா என் கூட பேசுவாங்க? பேசுவாங்கம்மா, சீக்கிரம் பேசுவாங்க. சார். யாரு? யோ வெளில வந்து பாரியா, உள்ள இருந்து கேட்டா எப்படியா? யோ என்ன சார்? கடைசியா உன் பையன் போட்டிருந்த ட்ரெஸ், செருப்பு, கண்ணாடி எல்லாம் ஸ்டேஷன்ல இருக்கு. எப்போ வேணா வந்து கையெழுத்து போட்டு வாங்கிக்க. சரிங்க சார். வரட்டா? சரிங்க சார். வரட்டுமா? அதான் சரின்னு சொல்லிட்டேன்ல சார். சரியான கல்லூரி மங்கையா நீ. யார்கிட்டையும் கை நீட்டவும் மாட்டேன், யார் கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டேன். அங்க இருக்கடா. நினைச்ச F1 ஸ்டேஷன் சொன்ன நீ ஏத்தே இருப்ப நினைச்ச. ஏ கணேசா, உனக்கு எத்தனை நட சொன்னாலும் புரியாதா? ஹலோ, சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுங்க. யோ வேற சொல்லி கூப்பிடுறத பேஜே குத்தி வச்சிருக்க. இந்த காக்கி சட்டை போட்டனே எகத்தால தாங்க முடியலையா? யோ அவன முதல்ல வெளிய விடியா. திருடின நகை அவன் கையில இருக்கும்போது தான் நான் அவனை அரெஸ்ட் பண்ணேன். களவாணி போய் கோயிலுக்கு போனா காணிக்கையா போட போவா, உண்டியல தாயா உடப்பா. உனக்கு எவ்வளவு பங்கு வேணும் கேட்டு வாங்குவியா? அதை விட்டு போட்டு என்ட்ரி போடுறேன், எஃப்ஐஆர் போடுறேன். ஏன் கவர்மெண்ட் பேப்பரை வேஸ்ட் பண்றீங்க? ஊருக்குள்ள ஒரு பெரிய லாயரா இருந்துகிட்டு ஒரு அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அது இல்லாதனாலதான் ஊருக்குள்ள நான் பெரிய லாயரா இருக்கேன். இத பாரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அவனை முதல்ல வெளியே விடுறியா இல்ல நான் உன்ன உள்ளதல்லவா? ஏய், யார பார்த்து என்ன பேசுற? கைய வச்சிட்டியா? அவனை வக்கீல் மேலேயே கைய வச்சிட்டியா? வக்கீல் மேல கைய வச்சா என்ன தெரியுமா உனக்கு? இங்க ஏறா, இங்க ஏறா. டேய் சுத்தி சுத்தி ஆடுறா. டேய் ஆடுறா. டேய் மாமடா ஆடுறா. யோ சுனா, யோ என்னையா பிரச்சனை? யோ ஓ சப் இன்ஸ்பெக்டர் தான் பிரச்சனை. யோ என்னையா பண்ண? ஏன் சார், ஒரு அக்யூஸ்ட பிடிச்சு உள்ள போட்டது தப்பா சார்? தப்பு தாயா. அவன் நகையை தின்ன நீ கண்ணால பாத்தியா? கேக்குறாருல, சொல்லியா? யோ அந்த கதையை நான் சொல்றியா? எவனோ கோயிலுக்கு போய் சாமி கழுத்துல கைய வச்சிருக்கான். ஆத்தாடி. அப்புறம் ஏதோ சத்தம் கேட்டு நகையெல்லாம் போட்டு போயிட்டான். வர அந்த நேரம் பார்த்து நம்ம ஆளு ஐயோ சாமி நகையெல்லாம் கீழே கிடக்குறேன்னு சொல்லி அதை எடுத்து சாமி கழுத்துல மாட்டிருக்கான். அடடா, அத தப்புன்னு சொல்லி ஓ ஆளு இவனை புடிச்சு உள்ள போட்டிருக்கான். இல்லடா நான் சொன்ன கதையெல்லாம் கரெக்ட் தானே? ஆமாண்ணா. அவன் உண்மையை தான் சொல்லுவேன். யோ அப்புறம் என்னையா கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டாருல, இதை தயா கோர்ட்லயும் சொல்ல போறாரு. யோ தானா தம்பி தம்பி தம்பி, இப்பதானே புதுசா வேலை சேர்ந்திருக்க, கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் இருக்கும். இள ரத்தம் சுருன்னு பாயுதோ, போய் கதவை திறந்து விடியா. என்ன பாக்குற? ஓ மேல எல்லாம் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன். முதல்ல சீனியரை மதிக்க கத்துக்க. போய் திறந்து விடு. ஏ ஈனா, உன் கூட சேர்ந்து எனக்கு அதே பழக்கம் வந்துருச்சியா? எப்படியா என் கூட சேர்ந்து சமாளிக்கிற நீ? சண்டை கோழியை காட்டுல மோசமா இருக்காவ. உண்டாட்டியே சமாளிக்கிறோம் போலீஸ. வாயா மானா வா, என்ன முடித்துறோம்? ஐயா என் பிள்ளையோட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். புள்ளையே போயிட்டா, ட்ரெஸ்ஸை வச்சு என்னையா பண்ண போற? அட என்ன மகள் எப்படி கட்டிய? நாளைக்கு கருமாதி பண்ணணும்னா பிள்ளை கடைசியா போட்டு துணிமை வச்சு தானே பண்ணணும். அதுக்கு தானே காரியத்துக்கு எங்களெல்லாம் கூப்பிடுவீங்களா? அதை எப்படியா கூப்பிடுவாரு? மைக்கை தூக்கிட்டு எவன் வந்தாலும் பேட்டியை கொடுத்து பாப்புலர் ஆனவரு. அப்புறம் பேட்டியை எடுத்தவன், பேட்டியை பார்த்தவன், இவனெல்லாம் கூப்பிட வேண்டிய வரும்ல. கலெக்டர் ஆபீஸ்ல கையேந்தாத ஆளு கட்டுப்படி ஆகுமா? அப்ப மானா வெளியே தெருவ போனா எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்பாங்கன்னு சொல்றியே. ஐயா என் பிள்ளையோட ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்கன்னா போங்க, உள்ள ஒரு நல்ல இருப்பாரு, எடுத்து கொடுப்பாரு, வாங்கிட்டு போங்க. யோ நைட் என்ன ப்ரோக்ராம்? ஏன் என்ன விஷயம்? ஒண்ணு இல்லையா, பொண்டாட்டி ஊர்ல இல்ல, தனியாத்தான் இருக்க. ஏதாவது சரக்கு போட்டு தாக்கலாம். சார் நான் அப்புறமே பேசுறேன். என் பிள்ளையோட ட்ரெஸ். நீண்ட தூரம் போனாயே யாரை
கண்ணில் நீர் இன்று இல்லை, உன்னை பிரிந்த நெஞ்சில் உயிரின்று இல்லை. என்னை தூக்க நீ வந்தாய், உன்னை தூக்க நான் நின்றேன், நான் பாவிதான். ஊருக்கு போற அவசரத்துல நாய்க்கு சோத்த போட்டாலும் என்னவோ. போனவ திரும்பி வந்துட்டாளா? நீ எதுக்கு இங்க வந்த? என் புள்ளைய கொண்டது யாருங்க? இத கேக்குறதுக்கு ஏன் அந்த நேரத்துல இந்த கோலத்துல வந்த? நாரி தொலைதாயா? என் புள்ளைய சிவதாஸ் கொலை பண்ணவே இல்லைங்களா? அதையே ஏயா திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க? அதான் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்கல்ல. நீங்க சொல்லுங்க சார். ஆமாயா, உன் புள்ளைய அந்த சிவதாஸ் தாயா கொன்னா. அவனை கண்டம் தொண்டமா வெட்டி சூட் கேஸ்க்குள்ள அவன் தான் வச்சான். இருக்கு பையா, உன் புள்ளைய அவன் கொலை போடுறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு ஐடியா கேட்டிருந்தான்னு வச்சுக்க, இந்த கோர்ட்டு கேஸ் இல்லாம பண்ணிருப்ப. ஆமா, ஃபுல் ஸ்டோரி கேட்டிய, என்ன பண்ண போற? கொலை பண்ணான்னு தெரிஞ்சு எதுக்கு சார் அவனை காப்பாத்துனீங்க? துட்டியா, துட்டு, மணி, பணம், 10 லட்சம் கேஷ், எல்லாம் பழைய நோட்டு. பத்தாதுக்கு வீஞ்சூர் பக்கத்துல ஒரு சொகுசு பங்களா. நீ குடுப்பியா? நீ குடுப்பியா? குடு 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 குடு. குடுத்தீன்னா நாளை காலையில 10 மணிக்கு சிவதாச உயிரோட கொண்டு வர. கார்பரேஷன் போன் போடு. எஸ் சார். இந்தாங்க சார். ஹலோ, நான் எஃப் இன்ஸ்பெக்டர் இருளாண்டி பேசுறேன். 1000 பகுதியில் முனுசாமி ஸ்ட்ரீட்ல கடைசியா லாரி எப்போ வந்து குப்பை வச்சு? சார், அது 8வது மண்டலம் 106வது பகுதி, அங்க கேளுங்க சார். யோ, என்னையா மண்டலங்கிறான் பகுதிங்கிறான்? ஆமா சார், நம்ம ஏரியா கேஸ வெளியில யாரும் எடுக்கிறது இல்ல. அதே மாதிரி தான் சார் எல்லாருக்கும். சட்டம் எல்லாருக்கும் போதும். போன போடியா. நான் எஃப் இன்ஸ்பெக்டர் இருளாண்டி பேசுறேன். 1000 பகுதியில் முனுசாமி ஸ்ட்ரீட்ல உங்க லாரி கடைசியா எப்போ வந்து குப்பை வச்சு? சார், 7 மணிக்கு லாரி வந்து எடுத்து கோயம்பேடு குப்பை மேட்டர் கொண்டு போய் போட்டோம் சார். என்னையா? குட் மார்னிங் சார், ஐ இன்ஸ்பெக்டர் இருளாண்டி தானே? அத்தாடி தீயா இருக்கீல சார்? இல்லன்னா நம்மள எரிச்சிடுவாங்க. அந்த வக்கீல் சுப்பிரமணியத்தோட கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வந்தீங்களா? சார், அது ஸ்டேஷன்ல பத்திரமா இருக்கு சார். ஓ, ஸ்டேஷன்ல இருக்கா? ஆமா சார். பத்திரமா இருக்கா? ஆமா சார். பி கேர்ஃபுல். தேங்க் யூ சார். சார், அந்த ஃபைல் எடு. சரி சார். சார், ஃபைல். இதுதானே அந்த கேஸ் ஃபைல்? அத்தாடி இன்னும் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கியா? தட் இஸ் சிபிஐ. அந்த லாயர் சுப்பிரமணியத்தோட வைஃப் கொடுத்த கம்ப்ளைண்ட், அதுக்கு மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? சார், புருஷனை கொண்டவங்க யாரும் கண்டுபிடிங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா பரவாயில்ல சார். அன்னைக்கு அவங்க வீட்டுல நாய் காணா போச்சு சார், அதை கண்டுபிடிங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார். என்ன பொம்பளை சார் அவங்க? அந்த நாயை கண்டுபிடிச்சிட்டா அந்த லாயரை யார் கொலை செஞ்சதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேஸிலே அந்த நாய் முக்கியமான எவிடன்ஸ். டு யூ ஃபாலோ மீ? நீங்க நாயை கண்டுபிடிங்க, நான் கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன். எஸ் சார். பயந்துட்டியாடா? நோ சார்.
உங்க 2 பேருக்கு சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டு அம்மா கூட்டி விட்டுருமா. அப்புறம் இன்னைக்கு சீக்கிரமே ஆபீஸ் முடிஞ்சிடும். கலெக்டர் வந்து கொடியேற்றணும்னா நான் வீட்டுக்கு வந்துடுவேன். என்ன அம்மா பத்திரமா பாத்துக்குமா. கொஞ்சம் இருங்கப்பா. அப்பா, என்னம்மா? ஏன்பா இப்பெல்லாம் சட்டையில பின் குத்திட்டு போறீங்க? கழட்டி கொடுங்கப்பா, நான் வேணா பட்டன் தைச்சு தரேன். வேண்டாம்மா, இப்பெல்லாம் இந்த பின்னு தான் ரொம்ப வசதியா இருக்குது. சுகமோ துக்கமோ எதையும் மனசுல அடைச்சு வச்சுக்க கூடாது. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு கேட்க மாட்டியா? நீ கேட்க மாட்டே, நானே சொல்லிடுறேன். டிஃபென்ஸ் லாயர் சுப்பிரமணியன் டிக்கெட் வாங்கிட்டு மேல போயிட்டாரு. கேள்விப்பட்டியா? இப்பெல்லாம் சாமியோட தீர்ப்பு சேட்டலைட்டோட ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் கான்ஸ்டபிள்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் டோட்டல் கன்ஃபியூஷன். இது கொலையா தற்கொலையான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? தேங்க்யூ. சார், இன்னைக்கு இந்தியாவோட 56வது சுதந்திர தினம். as a கலெக்டரா நீங்க மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க? சுதந்திர தினத்தை பத்தி கலெக்டரா நான் மெசேஜ் சொல்றதை விட மகாத்மாவை உயிரா நேசிச்சு தான் மகனுக்கு சுதந்திரம்னு பேர் வச்ச மாறன் சொல்லுவார். ப்ளீஸ் முகத்தெல்லாம் நல்லா தொடச்சுக்க. இன்னைக்கு ராத்திரி 8 மணி நியூஸுக்கு அப்புறம் பாரு, உலகமே உன்னை ஓஹோன்னு பார்க்க போகுது. நாளை காலம்பு நம்ம ஆபீஸ்ல எல்லாரும் கியூர் வந்து நின்று உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க போறாங்க. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பளிச்சுன்னு பதில் சொல்லு. சார் சொல்லுங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 56 வருஷம் ஆச்சு. காந்திக்கு கை துப்பாக்கி, இந்திரா காந்திக்கு எந்திர துப்பாக்கி, ராஜீவ் காந்திக்கு மனித வெடிகுண்டு. இன்னைக்கும் கூட நம்ம குடியரசுத் தலைவர் குண்டு துளைக்காத கூண்டுக்குள்ள நின்னுதான் கொடியேத்திக்கிட்டு இருக்காரு. ஜெய்ஹிந்த். சூப்பர் சார். சுதந்திரம் கிடைச்ச நம்ம நாட்டு முதல் குடிமகனுக்கே பாதுகாப்பு இல்லைன்றதை எவ்வளவு சூப்பரா சொல்லிருக்கீங்க. ரியலி சூப்பர் சார். மாறன் அண்ணே, அண்ணே கணேசன். டிரைவர் என்னாச்சு? நம்ம வண்டி எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். ஹரி அப். மெல்ல 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 பயப்படாதீங்க. மெதுவா தூக்கும்பா.